ஆர் ஃபெய்த்ஃபுல் கிரியேட்டர், நம்முடைய உண்மையுள்ள படைப்பாளர், நம்மை உருவாக்கினவர், அவர் உண்மையுள்ளவர். Why did Peter refer to God as a faithful creator? 1 பேதுரு 4:19 எதற்காக பேதுரு தேவனை உண்மையுள்ள படைப்பாளர் என்பதாக சொல்கிறார்? அது தமிழில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். rather than a faithful judge or even a faithful savior. அவரை அப்படி ஃபெய்த்ஃபுல் கிரியேட்டர், உண்மையுள்ள படைப்பாளர் என்று சொல்லாமல், மெய்யான தேவன், மெய்யான படைப்பாளர் என்று சொல்லாமல், ஏன் அவர் மெய்யான நீதிபதி, நியாயாதிபதி என்று சொல்லியிருக்கலாம், அல்லது மெய்யான மீட்பர் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி சொல்லாமல் மெய்யான படைப்பாளர் என்று சொல்லியிருக்கிறார்? உண்மையிலே சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் உண்மையிலே சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லுகிறார்? பிகாஸ் காட் த கிரியேட்டர் மீட்ஸ் த நீட்ஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள். படைத்தவர் தம்முடைய படைப்பாளர்களான மக்களுக்கு, தான் படைத்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி செய்கிறார். குறைவுள்ளவர்களாக அவர்களை வைப்பதில்லை. உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அதான் அவருடைய வேலை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன பண்ணுறது, எங்கிட்டு போகிறது அப்படின்னு செய்யாமல். அதை நேற்று யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கோம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் எப்பயுமே நிற்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துடுது, அம்மா என்ன செய்கிறது, என்னப்பா செய்கிறது அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நான் பதில் என்ன சொல்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு இடத்துல தான் எப்பயுமே நின்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன செய்கிறதுனே நமக்கு தெரியாது. இப்போ சொல்லுங்கள், நம்ம அடுத்து என்ன செய்யணும் நமக்கு தெரியல. உள்ளபடி இதுதான் வாழ்க்கை. நாம் கண் இல்லாதவர்களாக, பார்வையற்றவர்களாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் இன்னதென்று தேவனுக்கு தெரியும். நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம்தான். தொடர்ந்து நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தினாலே, ஆண்டவரே நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், நான் இதை செய்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, அப்படி நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் முயற்சி செய்யாமல் இருந்துடக்கூடாது, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு இருந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் காட் த கிரியேட்டர் மீட்ஸ் த நீட்ஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்கிறார். இட் இஸ் கிரியேட்டர் ஹூ ப்ரொவைட்ஸ் ஃபுட் அண்ட் கிளாதிங் to persecuted Christians and who protects them in times of danger. இன்றைக்கி அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அந்த பெண், அந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறா, மனுஷகுமாரனை பெற்றெடுக்கிறா. அவள் அவளை விழுங்குவதற்காக அந்த வலு சர்ப்பம் வந்தது. அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சு, அவள்கிட்ட அந்த வலு சர்ப்பத்திலிருந்து தப்பிச்சு ஓடுவதற்காக அவளுக்கு கழுகை ஒத்த சிறகுகள் கொடுக்கப்பட்டது. அவள் பறந்து ஓட முயற்சிக்கும் போது இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது, வெள்ளம் போன்ற தண்ணீரை கக்குது. உடனே பூமி என்ன பண்ணுது, வாயை திறந்து அந்த வெள்ளத்தை எல்லாம் விழுங்கி விட்டது அப்படின்னு போட்டுருது. அப்போ அந்த ஸ்திரீயை அவள் பறந்து போயிடறாள். அவளுக்கு 1160 நாளளவும் பாதுகாப்பாக இருக்கும்படி ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அங்கே அவளுக்கு தேவையான போஜனம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இது எனக்கு என்னென்னா, நம்ம சிக்கலில் இருக்கும்போது தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்றதே ஒரு காட்சியாக எனக்கு தோன்றியது. எல்லா நேரத்திலையும் நமக்கு நெருக்கடி வருது. அங்கே நம்மை காப்பதற்காக 10 பேரை நமக்குன்னு ஆண்டவர் உருவாக்குகிறார். நமக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்கிறார். நமக்கு உடைகளை கொடுக்கிறார், நமக்கு உணவை கொடுக்கிறார். அதான் இட் இஸ் கிரியேட்டர் ஹூ ப்ரொவைட்ஸ் ஃபுட் அண்ட் கிளாத்திங் டு பர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் தெம் இன் டைம்ஸ் ஆஃப் டேஞ்சர். அதான் வசனத்திலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், அந்த வானத்திலிருந்து வரும்போது நாம் கிறிஸ்துவை எப்பொழுது நெருங்குகிறோமோ அப்பொழுது அதிகமாக நமக்கு பிரச்சனை வருது. அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த ஸ்திரீ பிள்ளையை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு, அதை கடித்து கொதரும்படிக்கு வலு சர்ப்பம் போய் அங்கே நின்றது. நாங்கள் எப்பொழுதுதான் தேவனை நீங்கள் தேடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு நெருக்கடிகள் கூடும். தேவனை விட்டு விலகி போகிறீங்கள, உங்களுக்கு நெருக்கடியே இருக்காது. நீங்கள் விசாலத்திலே போவீங்க. நல்ல அகன்ற நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு போவாங்க. அதன் முடிவோ மரண வழிகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அசுத்தமான வாழ்க்கை வாழ்வான். யார்கிட்ட வேணால் போவான், எந்த பெண்கள் இடத்துல வேணால் போவான்.
இது அவன் சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருந்தான், ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக எல்லா பேரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிப்பான். நல்ல திறமையான ஆள், தடவி சம்பாதிக்கிறதுல. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக இப்போ 50 வயசு ஆகுது, மனைவிக்கு கேன்சர் வந்துடுச்சு. இப்போ வீட்டில் சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, 24 மணி நேரம் அவங்கள பார்க்குறக்கு ஒரு ஆள் வேணும். எப்போ பார்த்தாலும் பயம், எப்போ அந்த பொண்ணு சாகுமோ தெரியாது, அந்த மாதிரி ஒரு சூழலில். இப்போது நல்ல விசாலமான வாழ்க்கை இருந்தது, எந்த குறையுமே இல்லை, யாரை வேணால் ஏமாற்றி சம்பாதிக்கலாம், நல்ல பணம் வந்துச்சு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு நீதிமொழிகள் எழுதியிருக்கு. நாம் நெருக்கப்படுகிற நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாது, நெருக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க எண்ணுங்கள்னு இயேசு சொன்னார். நாம் அவருடைய தயவுள்ள கரத்தின் கீழ் அடங்கி இருக்கும்படி நாம் அடங்கி இருக்கும்போது தேவன் நமக்கு கடைசி வரை நித்தியமான ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் அகன்ற வழியிலே நம்முடைய மனதின் போல் நம்ம நடந்தோம்னா என்ன ஆகும்? நம்ம போய் சிக்கலில் போய் முடிகிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. எல்லாம் இதற்கு முன் இருந்த ஞானிகள் எல்லாம் அதுதான் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மூத்தவர்கள்லாம் அதுதான் சொன்னாங்க, எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுது. ஆனால் நம்முடைய மனம் மட்டும் அதில் போக மறுக்கும். அது எப்படி நம்ம கஷ்டப்படுறது? இதுதான் சாத்தான் நம்மை பட்சித்து போடுவதற்காக அந்த ஸ்ரீயினுடைய பிள்ளை பிறந்தவுடனே அதை பட்சித்து போடும்படியாக சாத்தான் அங்கே நின்று, நாம் எப்பொழுது தேவனுக்காக மறுபடியும் பிறக்கிறோமோ, நாம் பிறந்தவுடன் நம்மை கடித்து கொதறுவதற்காக அங்கே சாத்தான், பழைய சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட அந்த வலு சர்ப்பம் நமக்கு எதிராக நிற்கும். ஏண்டா இவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட சரசம் ஆடுறதுக்குனே உங்கள் அப்பா தானே பெற்று விட்டாளான்னு கேட்பான்ல, அது மாதிரி எப்பொழுதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவின் பக்கம் போய் சேர்கிறீர்களோ, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் மறுபிறவி அடைகிறீர்களோ, அந்த மறுபிறவி வந்தவுடன் ஏத்தாப்புல யார் நிற்பான்? சாத்தான் தான் நிற்பான், உங்களை பட்சித்து போட முடியாது. ஆனால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? மகா பெரிய வீரர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்ற காத்திருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அந்த நம்பிக்கையில் வாழும்போது எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையும் தாண்டி நம்மால் போக முடியும். It is Creator who provides food and clothing to persecuted Christians and who protects them in times of danger. When the early church was persecuted, they met together for prayer and addressed the Lord as the God which hath made heaven and earth and sea and all that in them is. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவற்றிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் நோக்கி ஜெபித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். They prayed to the Creator. அவர்கள் இந்த சிருஷ்டி கர்த்தாவை, படைப்பாளரை அவர்கள் நோக்கி ஜெபித்தார்கள். The Heavenly Father is Lord of heaven and earth. நம்முடைய பரலோக தந்தையானவர் பரலோகத்திற்கும் பூமியத்திற்கும் கர்த்தராக இருக்கிறார். With that kind of Father, we have no need to worry. He is the faithful Creator and His faithfulness will not fail. இப்படியான ஒரு இரக்கமுள்ள கருணையுள்ள நமக்கு தந்தையானவர் இருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய தேவைகள் இன்னதென்று அவருக்கு தெரியும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் அவரிடத்திலே ஒப்புவித்திருக்கிறீர்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் கவலைப்பட்டு கண்ணீரோடு அழுது அங்கேயும் இங்கேயும் தவிக்கிறதுல அவசியமே இல்லை. நீங்கள் முழுமையாக தேவனிடத்திலே உங்களை ஒப்புவியுங்கள். இப்போ யாக்கோபு என்ன பண்ணான்? யோசேப்பு தன்னுடைய காலம் முழுவதும் கஷ்டத்தை அனுபவித்தான். அப்பொழுது அவன் தேவனை விட்டு போயிருந்தா என்ன இருக்கும்? கடவுளும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், எதுக்கு நான் பாடா பண்ணோம், நேர்மையாக இருந்து நான் கிழிச்சதெல்லாம் போதும், இந்த இதில் கூட சோதோமிலே நாங்கள் குடியிருந்ததும் போதும், கேதாரின் கீதாரிலே நாங்கள் இருந்ததும் போதும், எங்களுக்கு வேணாம், அது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பின்வாங்கி போயிடுவார்கள். அவன் மட்டும் யோசேப்பு மட்டும் இப்படி ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிருந்தால் என்ன நடந்திருக்கு? யோசனை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு ஆளுகைக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான். பஞ்சத்திலும் பசியிலும் எல்லாம் செத்து போயிருப்பாங்க. அவர் பஞ்சத்திலும் பசியிலும் இருந்து உங்களை காப்பதற்காக தேவன் இங்கே என்னை உயர்த்தினார் அப்படின்னு யோசிப்பு சொல்லுவோம். நீங்கள் அதை பற்றி, நான் கஷ்டப்பட்டதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படியெல்லாம் நடந்து நான் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து நான் இந்த மாதிரி ஒரு அரசனுக்கு அடுத்த நிலையில் உங்களையெல்லாம் காப்பாற்றும்படியாக தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே நாம் நெருக்கடியில் இருந்த வாழ்க்கையில் எல்லாமே
நமக்கு வருகிற கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை உயர்த்துவதற்காக வருகின்றன என்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி வந்தால் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்னு இருக்கும். பவுல் சொல்கிறாரு, Father, we have no need to worry. He is the faithful creator and his faithfulness will not fail. அவருடைய உண்மை என்றைக்கும் மாறாது. Before God pours out his wrath upon this evil world, a fiery trial will come to God's church. தேவன் தம்முடைய கடும் கோபத்தை இந்த துன்மார்க்கமான உலகத்திலே ஊற்றி போடுவதற்கு முன்பாக ஒரு கடுமையான சோதனை வரும். டு காட்ஸ் சர்ச் டு யுனைட் அண்ட் பியூரிஃபை இட். எதற்காக என்றால் சபையை ஒருமைப்படுத்தி ஒன்றாக்கி அவர்களை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் அந்த சோதனை வருகிறது. ஒரு பரீட்சை வரும்போது அந்த பரீட்சையிலே நாம் என்ன எழுதுகிறோமோ, எப்படி நாம் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அப்போ தான் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது தெரியும். சோதனை காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது அப்படின்னு போட்டிருக்கும் பைபிள். உன்னுடைய பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது, கம்மியாக தான் உனக்கு பலன் இருக்குது. ஆபத்து காலத்தில் நீ ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னா உன்னுடைய பலன் அதிகமானது. சோதனைகளை ஆண்டவர் என்ன, ஃபியரி ட்ரையல் வில் கம் டு காட்ஸ் சர்ச் டு யுனைட் அண்ட் பியூரிஃபை இட். எதற்காக என்றால் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் இருக்கின்றன. இன்றைக்கி மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் எல்லாம் அநேக பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து அநேகரை வஞ்சிக்கிறார்கள். கூடமானால் ரட்சிக்கப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக அநேக விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வார்கள். நம்பாதேயுங்கள்னு மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் மக்கள் என்னன்னா, ஒரு அதிசயத்தை காண்பித்து விட்டார் உடனே ஓடி போயிடுறாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு சாக்லேட் கொடுத்தா உடனே அவங்களோட கிளம்பிடுவாங்க. அப்போ பிள்ளைகளை கடத்துகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, கேட்பரிஸ் சாக்லேட், நல்ல பெரிய சாக்லேட் வச்சுருப்பாங்க, 25 சில்க். முதல் சின்ன சாக்லேட் கொடுப்பான், 2வது நாள் பெரிய சாக்லேட் கொடுப்பான், 3வது நாள் ரொம்ப பெரிய சாக்லேட் கொடுப்பான். வாயா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரோமா ஜாலியாக அப்படின்னு கூப்பிடும்போது முன்னெல்லாம் நிறைய பிள்ளைங்க போயிருக்காங்க. அது மாதிரி அந்த பிள்ளைங்க தூக்கி கடத்திட்டு போய் எங்கேயோ சீரழிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போது நம்ம என்னென்னா சின்ன சின்ன அற்புதங்களை இந்த மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் காட்டின உடனே அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடுவதோடு மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ விசுவாசமும் முற்றிலுமாக சீரழித்து விடுகிறது. ஸோ பிஃபோர் காட் போர்ஸ் அவுட் இஸ் wrath upon this evil world, a fiery trial will come to God's church to unite and purify it, that it might be a strong witness to the lost. ஆகவே இழந்து போனவர்களுக்கு நீங்கள் ஒரு கடுமையான சாட்சியாக, ஒரு வலிமையான சாட்சியாக இருக்கும் வகையில் இப்படி உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக தேவன் சில சோதனைகளை உங்களுக்கு கொடுப்பார். சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். ஆனால் அந்த சோதனைகளிலிருந்து தப்பி போவதற்கான வழியை நான் உண்டாக்குவேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேறு சோதனைகள் உங்களுக்கு நேராது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் தைரியமாக இருக்கணும். நமக்கு குழப்பங்கள் வருகிற காலங்களிலே, என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியாத காலங்களிலே நீங்கள் தைரியமாக ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ள படைப்பாளர், உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னவென்று அவருக்கு நன்றாக தெரியும். அதை நிச்சயமாக நிவர்த்தி பண்ணுவார். There is nothing for us to fear if we are suffering in the will of God. தேவனுடைய சித்தத்தில் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்றால் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. தேவன் அவருடைய சித்தத்தின்படி எனக்கு இந்த பாடுகளை கொடுத்திருக்கிறார், இந்த டெஸ்ட் கொடுத்திருக்கிறார். இதிலே நான் பாஸ் ஆகி வரும்போது, இந்த பரீட்சையிலே நான் பாஸ் பண்ணி தேர்ச்சி அடைந்து வரும்போது அவர் என்னை மகிமையுள்ள இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் என்ற நம்பிக்கை இருந்தால் நாம் இதற்கு பயப்பட வேண்டியதே இல்லை. Our faithful Father, Creator will see us through victoriously. பாடுகள், சோதனைகள், குழப்பங்கள் வந்திருக்கிற காலங்களில் வழியே நாம் கடந்து செல்வோம். ஆனால் சாதாரணமாக அந்த உலக மொழியில் சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம குழப்பமான சூழ்நிலையில் வரும்போது ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது நம்முடைய our faithful Father, Creator, நம்முடைய உண்மையுள்ள அப்பா, நம்முடைய உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா நம்மை வெற்றியாளர்களாக காண்பார். இன்றைக்கி நாம் படிக்க வேண்டிய வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். Let them that suffer according to the will of God commit the keeping of their souls to Him in well doing unto a faithful Creator.
அப்போ பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் என்ன பண்ணா உங்களுடைய பாடு நன்மை செய்யும்படி நீங்கள் எதிலையும் சோர்ந்து போகாதீர்கள், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார். நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய எதிராளிகள் உங்களை நெருக்கும் போது, நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளே வரும்போது நன்மை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய பிதா அப்படிப்பட்டவர். அவர் இவைகளெல்லாம் பார்த்து உங்களோட கூட இருப்பார். அவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய காரியத்தை செய்கிறான், நான் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன். அதான் என்ன சொல்கிறாரு, அன்டு அ ஃபெய்த்ஃபுல் கிரியேட்டர். அவர் எங்கே கொண்டு வைப்பார்னா உங்களை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைப்பார். அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். இவ்வளவு தான் நான் உமக்கு உண்மையாக இருந்தும் நீர் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டீர் என்று சொல்லவே முடியாது. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நிவர்த்தி ஆக்குகிறார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே. நேம் 10 திங்ஸ் காட் ஹஸ் மேட். தேவன் உருவாக்கி இருக்கிற 10 காரியங்களை நீங்கள் எழுதுங்கள், 10 பொருட்களை. மெடிடேட் ஆன் ஹிஸ் கிரேட் பவர் அண்ட் எபிலிட்டி டு கேர் ஃபார் யூ. அவற்றையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு கிரகத்தையும், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும், ஒவ்வொரு சூரியனையும், காற்றையும், கடலையும், மரங்களையும், செடிகளையும், விலங்குகளையும், ஒரு சின்ன பூச்சியும் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி பாருங்கள். தேவன் எப்படியெல்லாம் படைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவற்றில் ஒன்றாயிலும் உங்களுடைய தேவனுடைய சித்தத்தின்படி கீழே விழாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அவை எல்லாவற்றுக்கும் தேவன் டெய்லி ஆகாரம் கொடுக்கிறார். நம்ம ஒரு 50 குருவியை வீட்டில் வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, ஒரு குருவி கொண்டு வச்சு டெய்லி சாப்பாடு கொடுக்கணும். வெளியூர் போகிறனா 3 நாள் சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்ன பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரங்களை போட சொல்லுவோமா, அவங்கள போட சொல்லுவோமா, இதுக்கு தான் அந்த குருவியை வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னது, இப்படியெல்லாம் நம்ம புலம்புவோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற பல கோடான கோடி விலங்கினங்களுக்கு நம்மை இல்லாமல் தேவன் டெய்லி போஷாக்கு அளிக்கிறார், டெய்லி சாப்பாடு கொடுக்குறார். அவற்றில் ஒன்றாயிலும் சாலமோன் முதற்கொண்டு தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவற்றில் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்ததில்லை. சும்மா ஏதோ போனால் போதும்லாம் ஆண்டவர் வளர்க்கலை. காட்டு விலங்குகளை பாருங்கள், எல்லாம் செழிப்பாக ஷைனிங்காக கொழுன்னு தான் இருக்கும். சாக போகிற கண்டிஷனில் நோய் போகும். குருவிகள்லாம் எவ்வளோ அழகழகான குருவிகள் இருக்குது. பூக்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது. ஏதாவது அசிங்கமாக ஒரு மனிதர் வெறுக்கக்கூடிய வகையில் இருக்கா? இவைகளை எல்லாம் தேவன் படைக்கிறார். அவருடைய தேவைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் அவற்றுக்கு கொடுத்து வருகிறார். அவற்றுக்கான ஒரு அமைப்பை தேவன் நிர்வகித்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களை காப்பது, உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? யோசனை பண்ணி பாருங்கள். கமிட் யுவர் செல்ஃப் டு ஹிம் as unto a faithful creator. முழுவதுமாக உங்களை அவரிடத்துக்கு அர்ப்பணியுங்கள். நீங்கள் பாருங்கள், ஆண்டவரே நான் உம்மால் வெற்றி சென்றவனாக போவேன், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் திருத்தி கொடுங்க. எல்லாவற்றையும் விட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். மற்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். இந்த திட விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்து வாருங்கள். அதுதான் இன்றைய சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, ஆர் ஃபெய்த்ஃபுல் கிரியேட்டர், நம்முடைய உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தா, நம்ம உண்மையுள்ள படைப்பாளர். அவர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்பதுதான் இன்றைய வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும்.